ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பகவானானது வருகின்ற மார்கழி மாதம் 5ஆம் தேதி, அதாவது 20/12/2025 அன்று விருச்சிக மனையிலிருந்து தனுசு மனைக்கு பயிற்சியாகிறார். அப்போது அந்த சுக்கிர பகவான் யார் அப்படின்னா, பொதுவாக கலத்திர காரக கிரகம். அனைத்து விதமான சுக போகங்களுக்கு சொந்தக்காரர், வீடு வண்டி வாகனத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர், அனைத்து கலைத்துறைக்கு சொந்தக்காரர், அழகு சார்ந்த விஷயம். ஸோ அப்படிப்பட்ட அந்த சுக்கிர பகவானானது தனுசு மனையில் அமர்ந்து கொண்டு மூல நட்சத்திரத்திலும் பூராட நட்சத்திரத்திலும் உத்திராட நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது என்பதை 12 ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீனராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன்? 12/1/2026 வரை தனுசு மனையில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் இந்த மீனராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மீனராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் யார் அப்படின்னா, 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன், அதே சமயத்தில் 8க்குரியவன், அட்டமாதிபதி, வலிவேதனை துக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே சுக்கிரன் தான். அந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார். அப்போ 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனால என்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸோ 3க்குரியவன் 10ல் இருக்கும் பொழுது முயற்சியால் நிச்சயமாக உங்களுக்கு வேலையில் சில நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. உங்கள் முயற்சியால் தேடிக்கலாம், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. முயற்சியால் வேலை வாய்ப்பு உண்டு, ஆனால் வேலையை தக்க வைத்து கொள்ள வேண்டும். மாறணும்னா இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் இந்த வார்த்தையை இந்த இடத்துல சொல்கிறேன்னா, இந்த மீனராசி என்பவர்களுக்கு இப்போது ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால மனக்குழப்பம்ங்கிறது இருக்கும். ஸோ வேலையில் ஏதாவது ஒரு அழுத்தம் ப்ரெஷருங்கிறது நிச்சயமாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் போய் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்போ 8க்குரியவன் 10ல் இருக்கும்போது தொழிலில், வேலையில், வியாபாரத்தில் ஒரு வலி, ஒரு வேதனை, ஒரு அவமானம் இருக்கிறது அப்படிங்கிறது இருக்குங்க. அப்போது அவமானம் நடக்கக்கூடிய செயல்கள் போகாமல் பார்த்து கொள்வது இந்த மீனத்துக்கு நல்லதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லி கொண்டு இருப்பார்கள் என்பதை மனதில் வைத்து கொண்டு உங்கள் வேலை என்னமோ அதை செய்வது சிறப்பு. மற்றவர்களினுடைய விஷயத்தில் தலையிடுவதை தவிர்ப்பது இந்த மீனத்துக்கு நல்லதுங்கிறத மைண்டில் வச்சுக்குங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா 8க்குரியவன் போய் 10ல் இருக்கும்போது ஒரு வலியை கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் போய் 10ல் இருக்கார். அந்த 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய வேலைகள் தானாக வரும். அதாவது ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது தன்னை போல வரும். அப்போ என்ன ஆகும்? அதிகாரத்துக்கு போவீங்க, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போவீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா செவ்வாய் எங்க திக்பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார். செவ்வாய் 10ல் அமர்ந்திருந்தால் திக்பலம், அங்கே சூரியனும் வந்து அமர்ந்திருக்கிறது திக்பலம். அப்போ செவ்வாய் சூரியன் 2 என்ன சொல்றது வெப்ப கிரகம் அங்கே இருக்கும்போது என்ன ஆகும்? டக்குன்னு கோபம் தான் வரும் உங்களுக்கு. இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோபம், ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே வரும். அப்போ என்ன அர்த்தம்? டக்குன்னு முடிவெடுக்கக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ என்ன, வேலையே விட்டுறக்கூடாது, அவ்வளோதான். உங்களை டெம்ப்ட் ஏற்றுவாங்க ஏதோ ஒரு வகையில், உங்களுக்கு உணர்ச்சி, அதாவது உங்களுடைய இதை டச் பண்ணுவாங்க. அப்போ கோவப்படக்கூடாது, ஒரு நிமிஷம் யோசிக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி மாறணும், வேலை எனக்கு பிடிக்கல, கண்டிப்பாக, அதாவது சந்திரன் மேலே சனி இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு திருப்தியை தராது, ஏதோ ஒரு வகையில் ஒரு நெருடல்களை கொடுத்து கொண்டிருக்கும். அப்போ உணர்ச்சி வசப்பட்டு டிசிஷன் மேக்கிங் எடுத்துடக்கூடாது.
யோசிக்கணும். அப்படி மாறணும்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு மாறணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டா போதும். அப்போ 2 ஒளி, அதாவது வெப்ப கிரகங்கள், செவ்வாய்ங்கிறது கோபக்கார கிரகம், அவர் போய் 10ல் உட்கார்ந்துருக்கார், பயங்கரமாக வரும். சூரியனும் 10ல் இருக்கு, திக்பலத்தோடு இருக்கும், அதிகாரத்தோட செயல்படுவீங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், எல்லாம் இருக்கும். பட் அந்த டக்குன்னு ஒரு செகண்ட் உங்கள் தன்மானத்தை தூண்டி ஏதாவது ஒன்று பண்ண வச்சிரும். ஸோ இங்கே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுட்டாலே போதும். மற்றபடி பாக்யாதிபதி 10ல் இருக்கும்போது ப்ரமோஷன் கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், மற்றது எல்லாம் கிடைக்கும். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா கொஞ்சம் டென்ஷனோடு இருப்பீங்க, அவ்வளோதான். டென்ஷன் இருக்கும். எனக்கு பதவி கிடைச்சா என்னாகும், புது வேலையாக இருக்கும், புது என்வாயர்மெண்ட் இருக்கும், அப்போ கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், கொஞ்சம் நேரம் பார்க்க வேண்டி இருக்கும், ஒரு படபடப்புங்கிறது இருக்கும். ஸோ இது மட்டும்தான். உங்கள் ராசி அதிபதியான குருவினுடைய பார்வையில் இருக்குது. அப்போது உங்களுடைய பார்வையில் இது எல்லாமே செயல்படுது. அப்போ நீங்கள் கொஞ்சம் நிதான போக்கு. ஏன் நிதான போக்கு? சனி உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கார், விரையாதிபதி உங்கள் ராசியில் இருக்கார். நீங்கள் விரயத்துக்குள்ளே போயிடக்கூடாது, நீங்கள் விரயத்துக்குள்ளே போயிடக்கூடாது. இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டாலே போதும். மீனராசி என்பவர்களுக்கு சூப்பரான பீரியட் தான். ஏன்னா 8க்குரியவன் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குரு என்கின்ற உங்கள் ராசிநாதன் பார்வையில் இருக்கும்போது தொழிலில், வேலையில், வியாபாரத்தில் ஒரு சேஞ்சஸ்ங்கிறது கண்டிப்பாக உண்டு. அந்த சேஞ்சஸை நல்ல சேஞ்சஸாக அமைத்து கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 29/12/2025 வரை மூல நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். மூலம் அப்படின்னா கேதுவுடைய நட்சத்திரம். கேது எங்கே இருக்கார்? 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். அப்போ இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு அதிகமான டெம்ப்டை கொடுக்கும். 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது. அப்போ 6-8 கனெக்ட் ஆகுது. 6-8 கனெக்ட் ஆனாலே இங்கே ஒரு வலி அப்படிங்கிறது மைண்டில். அதாவது கடனை அதிகப்படுத்தும், கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எதிர்ப்புகள் வரும், அங்கேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஹெல்த்தும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஸோ இந்த காலகட்டத்தில் ஹெல்த்தை கேர் எடுக்கணும். அதே சமயத்தில் சுக்கிரனுங்கிறது கலத்திரக்காரகன், பொதுவான கலத்திரக்காரகன். அவர் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது இந்த கலத்திரம் விஷயத்தில் மட்டும் இந்த ஆண்கள் பெண்கள் அந்த இதில் மட்டும் கொஞ்சம் கவனம், ஈவன் காதலில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக கவனத்தோடு செயல்படணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு கொடுத்து விடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள் இந்த மீனராசி அன்பர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா 30/12/2025 இருந்து 9/1/2026 வரை சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு நிறைய பிரயாணங்கள் ஏற்படுத்தும், வெளி மாநில தொடர்புகளை ஏற்படுத்தும், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய கொடுப்பினை ஒரு சிலருக்கு உருவாக்கும், ஒரு சிலருக்கு டக்குன்னு வேலை கிடைச்சிரும். அழுத்தம் ப்ரெஷரோடு இருந்தவங்களுக்கு டக்குன்னு வேலை கிடைச்சிரும். உங்கள் முயற்சியால், உங்களுடைய திறமையால் நல்ல வேலை, நல்ல ப்ரமோஷன், நல்ல இடம் நிலம் வாங்கக்கூடிய யோகம். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் ஒரு இடம் வாங்குறது. ஏன்னா சுக்கிரன் செவ்வாயோட சேர்ந்திருக்கார். செவ்வாய்ங்கிறது நிலக்காரகன். அந்த நிலக்காரக கிரகத்தோட அந்த சுக்கிரன் இணைந்து உங்களுடைய பார்வை, குருவினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இடம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். நிலம், வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கிக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் ஒரே விஷயம், உங்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறதுனால உங்கள் மனதை மறைக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறதுனால டாக்குமெண்ட் வில்லங்கம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணணும். இந்த மீனராசி என்பர்கள் இனி வருகின்ற ஒரு 2 வருடங்களுக்கு கண்டிப்பாக டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களில் 100% செக் பண்ணணும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மீனராசி என்பர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான்
உத்திராட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். சூரியனுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். அந்த சூரியன் அப்படிங்கிறது அதாவது எப்போ இது எந்த காலகட்டத்தில் அப்படின்னா 10/1/2026 அப்போ சுக்கிரன் சூரியன் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் தந்தையினுடைய ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். இது ஒன்று, உணர்வு ரீதியாக, அகம் ரீதியாக. அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டத்தில் தான் அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை கிடைக்கும். அரசாங்க வேலை கிடைக்கும், அரசாங்கத்தில் இடமாற்றம் கிடைக்கும், அரசாங்கத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும், அரசியல்வாதிகளுக்கு பொசிஷன் கிடைக்கும். ஸோ இது சூரியன் 10ஆம் இடத்தில் இருக்கார், திக்பலத்தோடு இருக்கார். அப்போ அரசு சார்ந்த ஒப்பந்தங்கள் கிடைக்கிறது. ஸோ அரசியல் சார்ந்த விஷயங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போது இந்த சுக்கிரன், இந்த சுக்கிர பயிற்சியால் தனுசுல சில விஷயத்தில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பண விஷயத்தில் புழக்கம் உண்டாக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி தான் தனம். அந்த தனக்காரகன் அதாவது தனஸ்தானாதிபதி 10ஆம் இடத்துல திக்பலத்தோட இருக்கார், வலிமை பெற்றிருக்கார். உங்கள் பார்வை இருக்குது, தனக்காரக கிரகத்தின் பார்வை. அப்போ பணப்பொழுக்கம் அதிகமாக இருக்கும், பொருளாதார விஷயங்கள் சூப்பராக இருக்கும். அப்போ பணம் அதிகமாகும், ஆனால் செலவு மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். அப்போ சுப செலவுகளை செய்து கொள்வது இந்த மீனத்துக்கு நல்லது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள். இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி அமர்ந்திருக்கு? ஆட்சி பலத்தோடு இருக்கா, உச்ச பலத்தோடு இருக்கா, வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா, திக்பலத்துடன் இருக்கா, இல்லை வக்ரமாக இருக்கிறதா, சுப கிரகங்களோட தொடர்பில் இருக்கா, பாவ கிரகங்களின் தொடர்பில் இருக்கா, எந்த டிகிரியில் இருக்கிறது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்குண்டான விதி கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ இடமாற்றம், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.